வெல்கம் டு நியூட்ரிஷன் நாலேஜ். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் நியூட்ரிஷன் நாலேஜ் மூலமா வெயிட் மெயின்டெனன்ஸ், ஆன்டி ஏஜிங், ஹெல்தி ஸ்கின், ஹெல்தி ஹேர், ஸ்டாமினா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹால், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெர்பலைஃபோட யூஸராக தான் இருப்பீங்க. ஒன்று வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயின், எதுக்காவது ஒரு தேடுதலுக்காக இந்த வீடியோக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்காகவே இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்கேன். ஹெர்பலைஃப் டயட்டை எந்த பாடி டைப்புக்கு கொடுக்கலாம், நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பாடி டைப்ஸ் இருக்குது, எதுக்கு எந்த மாதிரி டயட் எடுக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்னதை கேட்டோன்னே ஆச்சரியமாக இருக்குதா? என்ன பாடி டைப்பா, என்னென்ன பாடி டைப் இருக்குது, அது எப்படி நமக்கு சூட் ஆகும், எது நம்ம பாடி டைப்புன்ற கொஸ்டின் வருதா? நம்ம 3 வகையான பாடி டைப்பில் இருப்போம். அதில் எக்டோமாஃப், மீசோமாஃப், எண்டோமாஃப். இந்த 3 பாடி டைப்பையும் தீர்மானிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொருத்தருக்கு வேரி ஆகும். ஸோ இதோடைய தன்மையை பொறுத்து தான் நம்மளுடைய பாடி டைப்புமே மாறும். ஒவ்வொரு பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரியான டயட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்பரான எண்ட் ரிசல்ட்ஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடி டைப்பும் என்ன, எதனால் அவங்க அந்த பாடி ஷேப்பில் இருக்காங்க, அதுக்கு ஹெர்பலைஃபில் இருக்கிற என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அவங்களால பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டைப் 1 எக்டோமாஃப். இவங்க யூஸ்வலாக அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க. இவங்க பாடி டைப் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொஞ்சம் டாலாக தான் இருப்பாங்க. கை கால்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும். மசில் மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சரி, ஓவர் ஃபேட் சாப்பிட்டாலும் சரி, மட்டன் பிரியாணியே சாப்பிட்டாலும் சரி, இவங்களால வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். இவங்க வெயிட் ஏறாமையே அண்டர் வெயிட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎம்ஆர் தான், பேசல் மெட்டபாலிக் ரேட், அதாவது தமிழில் வளர்ச்சிதை மாற்றம். இவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்க உடம்பு வளர்ச்சிதை மாற்றத்தில் முழுசாக அப்சர்வ் பண்ணிக்காது. ஈஸியாக அதை ஃபாஸ்ட்டாக எரிச்சிடும். பட் அவங்க சாப்பிட்ற நியூட்ரிஷனை எதுவுமே உடம்புல அப்சர்வ் பண்ணாமல் ஈஸியாக வெளியே தள்ளிடும். அதனால் அவங்களுக்கு உடம்புல நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியும் மசில் மாசும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவங்க வெயிட் கம்மியாகவே இருப்பாங்க. இந்த பாடி டைப்பில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணி மசில் மாஸோட ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் கனவுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நிறைய ஜிம்மு, யோகா, ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்க செய்கிற தப்பே என்னென்னா, அவங்களுடைய டயட்டில் அவங்க ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. டயட் ப்ராப்பராக இல்லாததுனால என்ன தான் ஜிம்மு போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்களால மசில் பில்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அந்த மாதிரி டைப்பாக இருக்கீங்க, நீங்கள் வெயிட் கெயின், மசில் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வெல்கம் டு ஹெர்பலைஃப். ஹெர்பலைஃபோடைய ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி ஈஸியாக மசில் மாஸை பில்ட் பண்ணலாம் அப்படின்ற டயட்டு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆகுன்றதையும் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மசில் கெயினுக்கு பேசிக் பிளான். ஸோ இதில் அஃப்ரெஷ், யூஸ்வலி அஃப்ரெஷ் எல்லாருமே எடுப்பாங்க ஹெர்பலைஃப் யூஸ் பண்ணுறவங்க. பட் மசில் கெயின் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் எடுக்கணும், காலையில் மட்டும். டீ காஃபியை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு சாலட் மட்டும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது ஆலோ ப்ளஸ். நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் ஆகாதனால தான் மசில் கெயின் ஆகலை. நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலுமே வயிறை க்ளீன் பண்ணலாம், உங்களால் மசிலை கெயின் பண்ண முடியாது. ஸோ ஆலோ ப்ளஸ் எடுக்கும் பொழுது உங்களுடைய மசில் கெயின் பண்ணுறதுக்கான நியூட்ரிஷன் அப்சர்வேஷனுக்கு வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா பேசிக் ஷேக், ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஷேக் மேட், இது கூட சேர்த்து டைனோ ஷேக் ஆட் பண்ணி நம்ம ஷேக் எடுக்க போகிறோம். இதை 3 வேளை ப்ராப்பராக உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரோடு சேர்த்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களால் ஒரு மாதத்துக்கு ஒரு 2-4 கிலோ நல்ல வெயிட் கெயினும் மசில் கெயினும் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்க்க போகிறது அட்வான்ஸ் பிளான். இந்த அட்வான்ஸ் பிளானில் உங்களால் ஈஸியாக நல்ல மசில் மாஸே பில்ட் பண்ண முடியும். ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது 3 முக்கியமான ப்ராடக்ட். யூஸ்வலாக பேசிக் பிளானோட சேர்த்து நீங்கள் இதில் ரீபில்டுன்ற ஒரு ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரீபில்ட் நீங்கள் ஒர்க் அவுட் ஷேக்கு, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோன்னே இமீடியட்டாக நீங்கள் இந்த ஷேக்கை எடுக்கும் பொழுது உங்களுக்கு டேர் ஆகிற மசில் எல்லாமே ரீபில்ட் பண்ணுறதுக்கும் மசிலை நல்லா கெயின் பண்ணி உங்களோட பாடி ஃபிட் ஆக்கிறதுக்கும் இந்த ரீபில்ட் ஷேக் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அண்ட் லைஃப் லைன் குட் ஃபேட்டு, அது கூட சேர்த்து ஆலோ ப்ளஸுக்கு பதிலாக ஆலோ ட்ரிங்க் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது பாடி ஹீட் ஆகிறதுக்கும் கான்ஸ்டிபேஷன் வரதுக்கும் நிறைய சான்ஸ் உண்டு. நீங்கள் ஆலோ ட்ரிங்கை ப்ராப்பராக சேர்த்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரெக்டிஃபை ஆகும். ஸோ இந்த அட்வான்ஸ் பிளானை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். டைப் 2 பாடி டைப் எண்டோமாஃப். இவங்க யூஸ்வலாக ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க.
கரண்ட் சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கஷ்டப்படுறது இந்த பாடி டைப்னால தான். இவங்க யூஸ்வலாக கொஞ்சம் உருண்டையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, நல்ல ஹைட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு நார்மல் ஹைட்டில் இருப்பாங்க. இவங்க சாப்பிடாமே இருந்தாலும் சரி, சாப்பாட்டு அளவை குறைச்சி இருந்தாலும் சரி, கொஞ்சம் சாப்பிட்டாலுமே சரி, வெயிட் மட்டும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, டப்பு டப்புன்னு ஏறிக்கிட்டே போகும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணமும் அவங்களுடைய பிஎம்ஆர் தான். அவங்களுடைய பிஎம்ஆர் லோவாக இருக்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அந்த பிஎம்ஆர் கொஞ்சமாக தான் பேர்ன் பண்ணும், ஃபாஸ்ட்டாக பேர்ன் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ன் பண்ணும். பேர்ன் பண்ணுறதுல நியூட்ரிஷனை உடம்புல ஃபாஸ்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இதனால் அவங்களுக்கு ஃபேட் கெயின் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃபேட் ஈஸியாக கெயின் ஆகிற ப்ராசஸ் இருக்கிற பாடி டைப்புன்றதுனால அவங்களால ஈஸியாக வெயிட் கெயின் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பாடி டைப்னால தான் கஷ்டப்படுறாங்க. சிம்பிளாக குண்டா இருக்கவங்கிட்ட போய் கேளுங்களேன், நீங்கள் சாப்பிட்டு தான் வெயிட் கெயின் ஆனீங்களான்ட்டு. நான் சாப்பிடவே இல்லைன்னா கூட வெயிட் மட்டும் ஏறுது, ஏன்னு தெரியலன்ற ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த பாடி டைப் தான். இவங்க கிட்ட கேட்டிங்கன்னா, நான் எப்பயுமே ஃபிட்டாக இருக்கணும், என்னுடைய வெயிட்டெல்லாம் குறைச்சி நம்ம ஆக்டிவாக ஃபிட்டாக இருக்கிறதா என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக நிறைய டயட் பிளானில் இருப்பாங்க. 365 நாளில் கிட்டத்தட்ட 300 நாளாவது அவங்க டயட்லேயே தான் இருப்பாங்க. ஆசைப்பட்டதை சாப்பிட கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன டயட் பிளான் கொடுக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வெயிட் லாஸ்க்காக தான் ஹெர்பலைஃபை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற டயட்டையும் ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக என் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். பேசிக்கான எக்கனாமிக் பிளான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்ரெஷ் அண்ட் ஷேக் தான். ஸோ அஃப்ரெஷ் வந்து இவங்க 3 வேளை வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம், 350 ml ஹாட் வாட்டரில். இது வந்து அவங்களுடைய வாட்டர் இன்டேக்கை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஷேக் கண்டிப்பாக அவங்க 2 வேளையாவது எடுக்கணும். மீல் ரீப்ளேஸ்மெண்ட், காலையிலையும் டிஃபன் கிடையாது, நைட்டு டின்னரும் கிடையாது, காலையிலையும் நைட்டும் அவங்க ஷேக் மட்டும் தான் எடுக்கணும். மதியம் வந்து பேலன்ஸ்டு மீல். அதுக்கப்புறம் 3 வேளையும் செல்லுலாஸ் எடுக்கணும். இந்த செல்லுலாஸ் அவங்களுடைய எக்ஸஸ் ஃபேட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். வெயிட் லாஸில் அட்வான்ஸ் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்ரெஷ் அண்ட் ஷேக் இஸ் அ பேசிக், அது கூட சேர்த்து செல்லுலாஸ் எடுக்கிற அந்த பேசிக் பிளானோடு சேர்த்து நம்ம 3 ப்ராடக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் கண்ட்ரோல். இந்த பிஎம்ஆர் தப்பாக இருக்கிறதுனால தானே இவங்களுக்குலாம் லோ பிஎம்ஆரை வச்சுக்கிட்டு வெயிட் கெயின் ஈஸியாக பண்ணுறாங்க. ஸோ பிஎம்ஆரை பூஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த பிஎம்ஆர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெர்பலைஃபில் இருக்க அமேசிங் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் கண்ட்ரோல். இதை ப்ராப்பராக நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களோட பிஎம்ஆரை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்து உங்களுடைய ஃபேட் லாஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பீட்டா ஹார்ட் வந்து உங்களுடைய கொலஸ்ட்ரால் ரிடக்ஷனுக்கும் நல்ல பெல்லி ரிடக்ஷனுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது கூட சேர்த்து ஆலோ ட்ரிங்க் எடுத்துக்கணும். இந்த ஆலோ ட்ரிங்க் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸில் உங்கள் பாடி ஹீட்டு, ஹைட்ரேஷன் வந்து டீஹைட்ரேட் ஆகிறது, இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி, மோஷன் ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் பண்ணி, வயிறையும் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஆலோ ட்ரிங்க் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் பிளான் எடுக்கும் பொழுது உங்களால் ஒரு மாதத்துக்கு 2 to 4 கிலோ வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் பண்ணி ஃபிட்டாக மாற முடியும். பட் வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கணும். கண்டிப்பாக உங்களால் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். முக்கியமாக கோச்சிங்கோடு பண்ணிங்கன்னா தான் ப்ராப்பர் வெயிட் லாஸ் பண்ண முடியும். டைப் 3 பாடி டைப் மீசோமாஃப். இவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். இவங்க சொல்கிறத இவங்க உடம்பு கேட்கும். இவங்க வேணும்னா ஈஸியாக வெயிட்டு குறைக்கலாம், வேணும்னா ஈஸியாக வெயிட்டை கெயின் பண்ணலாம். இவங்க யூஸ்வலாக நீங்கள் பார்க்குற ஆக்ட்ரஸ், பாடியை ஃபிட்டாக வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான டைப் 3ல் இருக்கவங்க தான். இவங்க ரொம்பலாம் மெனக்கிட மாட்டாங்க. ப்ராப்பராக 3 வேளை கரெக்டாக சாப்பிட்டு நல்லா தூங்கினாலே வெயிட்டு போடாமல் அவங்களுடைய வெயிட்டை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இவங்க ஐடியல் வெயிட் அண்ட் ஃபிட்டாக இருப்பாங்க. மசில் மாஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு. டைப் 3ல் இருக்கவங்களுடைய பிஎம்ஆர் ஓரளவுக்கு நல்ல பிஎம்ஆர் லெவலில் இருக்கும். ஸோ அவங்களால ஒவ்வொரு வேலைக்கும் அவங்க சாப்பிட்றது ப்ராப்பராக செரிமானம் ஆகும், ப்ராப்பராக நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் ஆகும், ஃபேட்டு சேர்க்கறதும் குறைவாக இருக்கும், மசில் நல்லா பில்ட் ஆகும். அதனால தான் இந்த பாடி டைப்பில் இருக்கிறவங்களால அவங்களுடைய வெயிட்டையும் பாடி ஃபேட்டையும் ஐடியல் ஷேப்பையும் அழகாக மெயின்டைன் பண்ண முடியுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் டைப் 3 பாடி டைப் அப்படின்னா, இதே வெயிட்டையும் இதே மசிலையும் நான் இப்படியே மெயின்டைன் பண்ணணும், லைஃப் லாங் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பிளானே போதும். ஒருவேளை அஃப்ரெஷும் டீ காஃபியை விட்டுருங்க. காலையில் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக ஹெர்பலைஃபோட ஷேக்கை அட்லீஸ்ட் 1 டைமாவது ஃபாலோ பண்ணுங்கள். 3 லிட்டர் தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய மசிலை லாஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாக, ஃபிட்டாக, ஆரோக்கியமாக லைஃப் லாங் இருக்கலாம். நான் சொன்னதெல்லாம் இப்போ கேட்டுட்டு நான் இப்படி அண்டர் வெயிட்டில் இருக்கிறதுக்கோ இல்லை ஓவர் வெயிட்டில் இருக்கிறதோ என் பாடி டைப் தான் காரணம், நான் காரணம் இல்லை, அதனால என்னால் எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் 90 டேஸ் நாங்கள் சொல்கிற பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாடி டைப்பை நீங்களே மாற்றலாம். எப்பயுமே ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கலாம். ஹெல்த் இஸ் யுவர் வெல்த். நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதில் கிடைக்கிறதுலாம் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ஹெர்பலைஃபோட இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்ற யார்ட்டையும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஹெர்பலைஃபோடைய ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு பர்சனலைஸ் டயட் பிளான் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 30 டேஸ் மணி பேக் கேரண்டியும் கொடுக்குறோம். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பர்சனலைஸ் டயட் பிளானும் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸை விலை கம்மியாகவும் கொடுத்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் அவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.